Day 2 morning climate எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஏடி பொம்மை மாதிரி நடந்து போயிட்டு வந்துட்டுருக்க. எங்கே போகிற? குட் மார்னிங் சொல்லு. இங்கே போய் ஃபோன் பார்த்து குட் மார்னிங் சொல்லு. சொல்லணும்டா. ஏய் ஏய் ஃபோன் பார்த்து சொல்லுடா. அப்பதான் வீடியோல போட்டா தெரியும் எல்லாருக்கும். சொல்லு. மங்கியா? நான் பார்த்துட்டு தான் அப்புறம் பார்த்தா. டோய் பாக்குதுராமே. இப்படிலாம் வராதுடா, ஓடிலாம் வராது. அங்க பாரு, அங்க போய் பாரு. பிஸ்கெட் தான் பாக்குது. உன்னோட பிஸ்கெட் பாக்குதுடா. அது மூணார் ரீச் ஆன டே 1 ஃபுல்லாகவே நாங்கள் ரெசார்ட்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். சரி டே 2 அன்னைக்கு வந்து எங்கன்னா வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதுக்காக வந்து ஜீப் ஒன்று புக் பண்ணியிருந்தோம். மூணாரில் வந்து ஆட்டோ, காரு, ஜீப் இது மூணு சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஜீப் புக் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். பட்டு நீ டாடி கூட முன்னாடி உட்காந்துக்கோ. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 o'clock ஆகுது. ஸோ அந்த ஜீப்புக்கு வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தவர் வந்து 3500 சொல்லிட்டு சொன்னார். எத்தனை பிளேசஸ் அப்படின்னு கேட்டப்போ ஒரு 5 to 6 பிளேசஸ் வந்து நாங்கள் வந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி நாங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து சைட் சீயிங் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் எந்த ஒரு பிளானுமே ப்ரீவியஸாக பண்ணாமல் சடனாக ட்ரிப் கிளம்புனதுனால எங்களுக்கு அந்த ரெசார்ட் தவிர வேறு டே 2 டே 3ல என்ன பண்ணுறதுன்றது எங்களுக்கு தெரியல. ஸோ அந்த டைமில் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து ரெட் பாண்டா வெக்கேஷன்ஸ்ன்ற ஒரு ட்ராவல் ஏஜென்சி ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா கேரளா மட்டும் இல்லை, தாய்லாந்து, துபாய், ஸ்ரீலங்கா, மலேசியான்னு நிறைய டூர் பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க. நிறைய ஆஃபர்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ளஸ் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதோ இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா அவங்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. பேக்கேஜஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக பண்ணி கொடுப்பாங்க. ஆமாம், போயிட்டு நைட்டு தூங்கிட்டு நாளைக்கு நைட்டு தான் இருக்குது. மூணார் ட்ரிப் போகிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாத ஒரு விஷயம் வந்து இந்த ஜீப் ரைடு தாங்க. இந்த ஜீப் ரைட் நீங்கள் எந்த பிளேஸ் போகிறீங்களோ இல்லையோ, இந்த ஒரு ஜீப் எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் மூணார் சுற்றி வந்தால் உங்களுக்கு அது ஒரு வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுவும் உங்கள் ஜீப் டிரைவர்கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆஃப் ரோடாக போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க நிறைய ஆஃப் ரோட்ஸ் உங்களை கூப்பிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க.
நடிக்காரு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ரீச் பண்ண பிளேஸ் வந்து கசவு ஆலயம்ன்ற ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு தான் கூப்பிட்டு போனார். அந்த ஜீப் டிரைவர் வந்து சொன்னார், இங்கே வந்து ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்கும், எல்லாமே வந்து அங்கேயே வந்து எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி நாங்களும் போயிட்டு ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம். பார்த்தப்போ உள்ளே வந்து ஃபுல்லாக அந்த கேரளா அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் சாரீஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சாரீ தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனோம். அப்புறம் வந்து சரி வேண்டாம் நம்ம பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேரளா மாடல் ட்ரெஸ் வந்து பாவாடை சட்டை ஒன்று வந்து பாப்பாவுக்கு வந்து எடுத்து. ஸோ இப்போ பாப்பா வந்து வேர் பண்ணிட்டு இருக்க ட்ரெஸ் வந்து 1300 சொல்லிட்டு நாங்கள் அங்கே எடுத்தோம். அங்கே செய்யறது ஃபுல்லாகவே எல்லாமே ஹேண்ட்மேட்ன்றதுனால குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. பட் வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சரின்ட்டுன்னு பாப்பாவுக்கு மட்டும் எடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சூப்பராக இருக்குடா. அம்மா அப்படி போ, கொஞ்சம் அப்படி முன்னாடி நடந்து போ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா?
நெக்ஸ்ட்டு நாங்கள் ரீச் ஆன பிளேஸ் வந்து வாட்டர் ஃபால்ஸ் தான். அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து ஒன் வே மாதிரி நடந்து போகணும். நடந்து போயிட்டு உள்ளே போகணும். செம்ம ஹைட்டாக இருந்துச்சு மலை வாட்டர் ஃபால்ஸ் ஆனது வந்து. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் நடந்து உள்ளே போயிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த கல்லுலலாம் வந்து கால் வச்சு உள்ளெல்லாம் போயிட்டு தண்ணிலலாம் கால் வச்சுட்டு நல்லா விளையாடிட்டு அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. என்னோட பாப்பா வந்து என்னை தள்ளி விடவே என் கால் உள்ளே போயிடுச்சு. நான் ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன். ஐயோ என்னடா இதுன்ட்டுன்னு பார்த்தா அப்புறம் நார்மலாக ஹைட்லாம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அங்கேருந்து வந்துட்டு சரி லன்ச் வந்து அங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மேகி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணி அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து அங்கேருந்து நாங்கள் வேறு பிளேஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம். ஹேங்கிங் பிரிட்ஜ் தான். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் தான். அந்த பிரிட்ஜில் வந்து கீழே வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் தொங்கிட்டு தான் இருந்தது. நாங்கள் அங்கே நடக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷேக் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து கீழெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயமாக இருந்தது. ரொம்ப ஹைட்டாகவும் இருந்துச்சு, பார்க்கவும் பயமாகவும் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற பிளேஸ் வந்து பொன்முடி டேம். அந்த பொன்முடி டேமில் வந்து தண்ணிலாம் ரொம்ப இல்லை, கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் சும்மா ஃபோட்டோ வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தா வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து பொன்முடி டேம்லேருந்து பார்த்தா அங்கே தெரிஞ்சிச்சு. அது மட்டும் நாங்கள் பார்த்துட்டு சும்மா சைடில் இருக்கிறதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். வலிக்குதா? டேடி தூக்கவா? முன்னாடி உட்காந்து போறியா பின்னாடியா? ஆமா, ஏறும்போது அந்த பாட்டி காணி. அந்த டேம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை, சும்மா அந்த அந்த இடத்துல நின்று 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே ஒரு குட்டி ஒரு 3-4 கடை இருந்தது. அந்த கடையில் கொஞ்சம் மதியம் டைம்ன்றதால கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது பாப்பா.
நம்ம நெக்ஸ்ட் ரீச் பண்ணிருக்க பிளேஸ் வந்து ஆயூர் வேலி. அவங்க வந்து பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ என்ட்ரி ஃபீஸ் வந்து அதுக்கு 100 rupees. அவங்க வந்து ஒரு கைடையும் நம்ம கூடயே அனுப்புறாங்க. இப்போ கைடு வந்து என்னன்னா எல்லாமே அந்த ட்ரீஸ் பிளான்ஸ்ல இருக்க ஹெல்த்தோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது எல்லாமே வந்து கிளியரா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது வந்து ரோஸ்மேரி பிளான்ட். ரோஸ்மேரி போட்டு இருக்குது, வேர் இந்த வேர் தானே நாவல் போட்டு இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சங்குப்பூ இது வந்து நல்ல மெடிசினாக இருக்கும். அதில் சாய தேவை அதுக்கு பகவான் இஷ்டப்பட்டது சொல்லுவோம். இது வந்து கொக்கடை லீஃப்னு சொல்லுவாங்க. முதலை இலான்னு சொல்லுவாங்க. முதல மாதிரி இருக்கு. அது நம்ம கொடை அப்படியா சுற்றி அதை ப்ரோசஸும் பண்ணி ஏலக்காய் வருது. ரொம்ப மனம் அந்த டேஸ்ட் எல்லாமே. சரியாயிடும். நாங்கள் ஃபைனலாக வந்து லாஸ்ட்டாக போனது வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி தான். அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி உள்ளே போனோடனே அவங்க சாக்லேட் வந்து எப்படி மேக் பண்ணுறாங்கன்ற வீடியோ வந்து ஒரு 20 செகண்ட் வீடியோ போட்டு காட்டுறாங்க. காமிச்சதுக்கப்புறம் அவங்க சாக்லேட் மேக்கிங் எல்லாமே அங்கேயே லைவாக பார்க்கலாம். பார்த்துட்டு அங்கே வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது. ஏன்னா வந்து ஒரிஜினல் சாக்லேட் ரேட் போல அது. வேற ஒரு கடையில் நாங்கள் கேட்டு பார்த்தோம். அங்கே வந்து ரேட் கம்மியாக சொன்னாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இல்லை. இங்கே தான் வந்து சூப்பராக இருந்தது. டெய்ரி மில்க் மாதிரியே இருக்கா? ஒரு வழியாக எங்களோட டே 2 இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டேயில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஜீப் ரைடு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அப்புறம் ஒரு சில பிளேசஸ்லாம் போனதும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு ரொம்பவே இன்னும் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா அந்த கிளைமேட் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு அப்படி க்ளவுடியாக ஃபுல்லாக ஆகிடுது, திடீர்னு லைட்டாக வெயில் அடிக்குது. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப அந்த ஜீப் ரைடும் ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டாக இருந்ததும் எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அந்த டே ரொம்பவே சூப்பரான ஒரு டேவாக இருந்துச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். நாங்கள் ரெசார்ட்க்கும் வந்துட்டோம். டே 3ல என்ன நடந்துச்சு, எங்கெல்லாம் போகணுன்ற அப்கமிங் வீடியோஸ் வரும். ஸோ எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐயோ டாடி பேண்ட் அழுக்க வைக்கிறாத. டாடி பாரு. நம்ம டாடி பாரு இங்க பாரு. ஏய் சூப்பர் சூப்பர். பூந்துற போற பாத்து கொஞ்ச நேரம் அங்க அம்மாட்ட காட்டு. அம்மாட்ட காட்டு. அம்மா பாக்கலையா? பாத்து எங்கடா?